வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் ரேஷன் கார்டும் வங்கி கணக்கு புத்தகமும் இருக்கிறதா? உடனே இதை செஞ்சு முடிங்க. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு சார்பில் இருந்து பல முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி முதலாவதாக அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் புதிதாக பதிவு செய்ய விரும்பும் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் தொழிலாளர் துறையின் கீழ் பல்வேறு நலவாரியங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலவாரியம் உள்ளிட்ட மொத்தம் 20 வகையான பிரத்யேக நலவாரியங்கள் இதன் கீழ் இயங்குகின்றன. இந்த வாரியங்களின் முக்கிய நோக்கம் முறைசாரா தொழிலில் ஈடுபட்டுள்ள உழைப்பாளர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு ரீதியிலான பாதுகாப்பையும் வாழ்வாதார உதவிகளையும் தடையின்றி வழங்குவது ஆகும். அதாவது தகுதியான தொழிலாளர்கள் அனைவரும் அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வண்டலூர் வட்டம் மாம்பாக்கம் குறுவட்டத்திற்கு உட்பட்ட பொன்மார் கிராமத்தில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இம்முகாமில் இதுவரை எந்த ஒரு நலவாரியத்திலும் இணையாத அமைப்பு சாரா தொழிலாளர்களை அதிக எண்ணிக்கையில் கண்டறிந்து அவர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் விளிம்பு நிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 20 நலவாரியங்களில் உறுப்பினர்களாக இணையும் தொழிலாளர்களுக்கு செங்கல்பட்டு தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகம் மூலமாக பல்வேறு வகையான நிதி உதவிகள் நேரடியாக வழங்கப்பட்டு வருகின்றன. தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கான கல்வி நிதி உதவி, திருமண காலங்களில் வழங்கப்படும் திருமண நிதி உதவி, பெண் தொழிலாளர்களுக்கான மகப்பேறுக்கால நிதி உதவிகள் ஆகியவை இதில் அடங்கும். இது தவிர எதிர்பாராத விதமாக ஏற்படும் இயற்கை மரணம், விபத்து மரணம் ஆகிய தருணங்களில் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டு தொகைகள் மற்றும் முதியோர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார பாதுகாப்பு திட்டங்களும் இந்த அலுவலகம் வாயிலாகவே தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது பொன்மார் கிராமத்தில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் புதிய உறுப்பினராக பதிவு செய்து கொள்ள விரும்பும் தொழிலாளர்கள் தங்களுடைய அசல் ஆவணங்கள் மற்றும் அவற்றின் நகல்களை கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதன்படி குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, முறையான வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவிலான சமீபத்திய புகைப்படம் ஆகியவற்றுடன் அரசு அடையாள அட்டையான ஆதார் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட தற்போதைய அலைபேசி எண் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த முகாமிற்கு நேரில் வர இயலாத தொழிலாளர்கள் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான இந்த ஒரு முகவரியை பயன்படுத்தியும் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து பயன் பெறலாம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட வண்டலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் தகுதியுடைய அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் இந்த நல்ல வாய்ப்பினை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொன்மார் கிராமத்தில் நடைபெறும் இந்த மனுநீதி நாள் முகாமில் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து அரசுடைய பல்வேறு சமூக பாதுகாப்பு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெறுமாறு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய செய்திக்குறிப்பில் கேட்டுக்கொண்டு உள்ளார். அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் இந்த ஒரு நல வாரியத்தில் பதிவு செய்து தாராளமாக பயன்பெற்று கொள்ளலாம். அடுத்ததாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மற்றொரு முக்கிய செய்தியும் வெளியிடப்பட்டு உள்ளது. அதாவது தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகள் அனைவருக்குமே தமிழக அரசு அவசரமாக ஒரு ஆர்டரை பிறப்பித்து உள்ளது. அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய செய்தியாக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் EKYC அதாவது மின்னணு முறையில் வாடிக்கையாளர்கள் விவரங்களை சரிபார்த்தல் விவரங்களை சேகரிக்கும் பணியை விரைவுபடுத்தவும், இதற்காக மாநிலம் முழுவதும் சிறப்பு பதிவு முகாம்களை நடத்தவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டு உள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி உள்ளது. இதில் முன்னுரிமை பெற்ற குடும்பங்களான PHH மற்றும்
ஏஏஒய் எனப்படும் அத்தியோதயா அன்ன யோஜனா ஆகிய பிரிவுகளின் கீழ் ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கும் பயனாளிகள் ரேஷன் கடைகள் மூலம் தங்களுடைய இகேஒய்சி சரிபார்ப்பு பணியை நிறைவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த பணியை நிறைவு செய்ய மத்திய அரசு ஏற்கனவே ஜூன் 2026 காலக்கெடுவாக நிர்ணயம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது தமிழக மாவட்ட ஆட்சியர்கள் இந்த விஷயத்திற்கு முன்னுரிமை அளித்து ரேஷன் அட்டைதாரர்களின் இகேஒய்சி செயல்முறையை விரைவுபடுத்துமாறு வலியுறுத்தப்பட்டு உள்ளது. இகேஒய்சி பதிவிற்கான பயோமெட்ரிக்கான கைரேகை மற்றும் கண் கருவிழி பதிவு சரிபார்ப்பில் ஏற்படும் சில முக்கிய சிக்கல்கள் பற்றி கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. அதன்படி கடினமான உடல் உழைப்பில் ஈடுபட்டவர்களின் கைரேகைகள் தேய்ந்து போய் இருப்பதால் ஏற்படும் சிக்கல், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் பயோமெட்ரிக் விவரங்களை பதிவு செய்வதில் ஏற்படும் சவால்கள், பயோமெட்ரிக் கருவிகளில் ஏற்படும் சிக்கல்கள், அதாவது அடிக்கடி ஏற்படும் இந்த பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துமாறு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மாவட்ட ஆட்சியர்களை கேட்டுக்கொண்டு உள்ளது. இகேஒய்சி பயோமெட்ரிக் சரிபார்ப்பு பணியை விரிவுபடுத்தும் வகையில் PHH மற்றும் ஏஏஒய் பயனாளிகள் இகேஒய்சி பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு பதிவாளர் அறிவுறுத்தி உள்ளார். அதாவது இந்த இகேஒய்சி சரிபார்ப்பு ஏன் அவசியம் என்றால், இகேஒய்சி சரிபார்ப்பு நடவடிக்கையானது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் திருத்தப்பட்ட விதிகளை சிறப்பாக செயல்படுத்தவும், தகுதியான பயனாளிகளுக்கு உணவு தானியங்கள் சரியாக சென்றடைவதை உறுதி செய்யவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் மத்திய அரசு முன்மொழிந்துள்ள திருத்தங்களை கருத்தில் கொண்டே இப்பணி மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். இந்த சரிபார்ப்பு PHH மற்றும் ஏஏஒய் திட்டத்தின் சீரான, முறையான மற்றும் வெளிப்படையான செயல்பாட்டை உறுதி செய்யும். இகேஒய்சி சரிபார்ப்பு நடவடிக்கைக்கான பணியின் முன்னேற்றத்தை கூர்ந்து கவனிக்குமாறும், தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் இகேஒய்சி செயல்முறையை விரைவில் நிறைவு செய்வதை உறுதி செய்யுமாறும் மாவட்ட நிர்வாகங்களை தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை கேட்டுக்கொண்டு உள்ளது. அதாவது இந்த ஒரு இகேஒய்சியை செய்யாவிட்டால் மானியங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் அரசு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதாவது 100% இகேஒய்சி சரிபார்ப்பை நிறைவு செய்ய தவறினால் மத்திய அரசின் மானியங்கள் பாதிக்கப்படலாம் என்றும், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அரிசி மற்றும் கோதுமை ஒதுக்கீட்டில் சிக்கல்கள் ஏற்படலாம் என்றும் மத்திய அரசு மாநிலங்களை எச்சரித்து உள்ளது. தமிழ்நாடு அரசு அக்டோபர் 2023 முதல் நியாய விலைக் கடைகள் வாயிலாக இகேஒய்சி சரிபார்ப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இப்போது மீதமுள்ள சரிபார்ப்பு பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் சிறப்பு முகாம்களை நடத்துமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு உள்ளது. தமிழக PHH மற்றும் ஏஏஒய் திட்ட பயனாளிகளுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் மானிய விலையில் ரேஷன் பொருட்கள் கிடைப்பதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்று தெரிகிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.